இது ஒரு ஆர்மி ஜவானை பற்றிய ஒரு கதை. ஒரு உரையாடலின் வடிவில் உள்ள ஒரு கதை. மகன்: போயிட்டு வரேம்மா. அம்மா: கல்யாணம் ஆன 6 மாசத்திலே அவளை தனி மரமா இந்த குருடியோட விட்டுட்டு போறியப்பா. பெண் ஜாதி: அத்தை, எனக்கு என்ன அத்தை, நானே சந்தோஷமா இருக்கேன், உங்களுக்கு என்ன என்று கூறிக்கொண்டே தன் சேலை நின்று கொண்டு கண்ணீரம் துடைக்கிறாள். அம்மா: வர எத்தனை நாள் ஆகும்? மகன்: 6 மாசம்மா, லீவ் விட்டது ஓடி வந்துட போறேன். அம்மா: பத்திரமா போயிட்டு வாப்பா, உனக்காக இங்க 3 உசுறு காது கிடக்கு. மகன் பெண்ஜாதியின் கைப்பிடித்து இடுப்பில் உள்ள சேலையை நகற்றி தொப்புளில் முத்தமிட்டு விட்டு கூறுகிறான், என் மகனை பத்திரமா பார்த்துக்கொடி என்று. பெண்ஜாதி: போயிட்டு வாங்க. ட்ரெயின் சத்தம். 3 மாதத்திற்கு பின்பு. பெண்ஜாதி: அத்தை, இப்போ இந்த ஆபரேஷன் ரொம்ப முக்கியமா? அம்மா: 10 வருஷம் முன்னாடி அந்த மனுஷன் இதே மாதிரி போயிட்டு வரேன்னு சொல்லும் போது ஆர்மி சட்டையோட பார்த்தது, திரும்ப சட்டை மட்டும்தான் வந்தது. இந்த பாவி மனுஷிக்கும் இனிமே இந்த கண்ணி எதுக்குன்னு அந்த ஆண்டவ எடுத்துக்கிட்டான். இப்போ என் புள்ள போயிருக்கான், இன்னும் 3 மாசத்துல திரும்ப வந்துடுவான். அவனையாச்சும் திரும்ப வரும்போது அந்த சட்டையோட பார்க்கணும், அதே மாதிரி அவரோட முறுக்கு மீசையோட பார்க்கணும். அது போக நீயும் புள்ள தாச்சி பாவம் எவ்வளோ நாள் தான் ஒண்டி கட்டையே கஷ்டப்படுவ, உனக்கு ஒத்தாசையா இருக்கலாம்னு தான். பெண்ஜாதி: ஏதோ அத்தை, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இவ்வளோ சிரமப்படணுமா இந்த வயசுல? அப்புறம் உங்க விருப்பம். அம்மா: மகன் தன் கணவனை போன்ற உடல் தோற்றத்துடன் இருப்பான் என்ற கற்பனையுடன் ஆபரேஷன் தியேட்டருக்குள் புன்னகையுடன் செல்கிறாள். 1 மாதம் பின்பு. அம்மா: டேய், எனக்கு பேரன் பிறந்திருக்கான்டா, பார்க்க அப்படியே அவரை மாதிரியே இருக்கான், நீ பார்க்க எப்போ வர? மகன்: அவ எப்படிமா இருக்கா? அம்மா: அவளுக்கு ஒன்றும் இல்லடா, மயக்கத்தில் இருக்கா, டாக்டர் ரெஸ்ட் வேணும்னு சொல்லியிருக்காரு, எழுந்ததும் உனக்கு ஃபோன் போட சொல்கிறேன். மகன்: இல்லைம்மா, நானே ஃபோன் போடுறேன், அவர் ரெஸ்ட்லேயே இருக்கட்டும். அம்மா: சரிடா, நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கிளம்பி வா, உங்கள் அப்பனை பார்க்குற மாதிரியே இருக்கு எனக்கு, அந்த முறுக்கு மீசை மட்டும்தான் இல்லை. மகன் கண்ணீரை சட்டையில் துடைத்து கொண்டு சக ஜவான்களுக்கு மிட்டாய் கொடுத்து கொண்டாடினான். 1 மாதம் பின்பு. காலிங் பெல் சத்தம். பெண்ஜாதி: அத்தை, இவனை பிடிங்க, நான் போய் யாருன்னு பார்க்குறேன். கதவை துறக்கிறாள். சல்யூட் சத்தம். பெண்ஜாதி: அத்தை, உங்க புள்ள வந்திருக்கான் என்ற அழுகை குரலோடு சொல்கிறாள். தாய் வேகமாக நடந்து வாசலில் வந்து நின்று கண் கலங்கினாள். மீசை முறுக்கியபடி, ஆர்மி சட்டை அணிந்தபடி, கண்கள் மூடியபடி கண்ணாடி பெட்டிக்குள் அடைக்கப்பட்டிருந்த தன் மகனை கண்டு 2 நிமிட மௌனம். மருமகள் அன்னையின் கண்ணீரை துடைத்தாள். துடைத்து விட்டு கூறுகிறாள், கவலைப்படாதீங்க அத்தை, இன்னும் 20 வருஷம் உங்க மகனை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி முறுக்குன மீசையோட ஜவான் சட்டை போட்டபடி பார்ப்பீங்க என்று கூறிக்கொண்டே தன் பிள்ளையின் கன்னத்தில் முத்தமிட்டாள். 3 மாத வயதுள்ள அப்பிள்ளையின் முதல் புன்னகை அன்று அத்தருணத்தில் நடந்தது. Happy Independence Day. A dedication for Indian soldiers. Thank you.